குட்டி பொண்ணு பிறவிலேயே ரொம்பவே புத்திசாலியா பிறக்கிறா. அவளோட வேலையை 2 வயசுல இருந்து அவளே செஞ்சுக்க ஆரம்பிக்கிறா. காலையில எழுந்து பிரஷ் பண்ணி குளிச்சு ட்ரெஸ் மாத்தி ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு அவளே சமைக்க கூட செய்யறானா பாத்துக்கங்களேன். அவளுக்கு எல்லா ரெசிபியும் அப்படியே ஞாபகம் இருக்கும். டக்கு டக்குன்னு முட்டையை எடுத்து போட்டு மாவை கலந்து பேன் கேக் செஞ்சு அவ பேசறக்க சாப்பிடுவா. சாப்பிடும்போது கூட டைம் வேஸ்ட் பண்ண மாட்டா. படிச்சுக்கிட்டே தான் இருப்பா. எப்பயுமே டிவி பாக்குறது கேம் விளையாடுறதுலாம் எதுவுமே இல்ல. அவளுக்கு எப்பவுமே ரொம்ப பிடிச்சது புக்ஸ் படிக்கிறது மட்டும்தான். லைப்ரரிக்கு போவா, புக் எடுத்துட்டு வருவா, படிப்பா. மறுபடியும் லைப்ரரி போவா, புக் எடுத்துட்டு வருவா, படிப்பா. இப்படியே தான் போயிட்டு இருக்க அவ வாழ்க்கை. இந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்தா அப்பா அம்மா எவ்வளவு கண்ணுங்கருத்தமா பாத்துப்பாங்க. ஆனா இவங்க அப்பா அம்மா இவளை திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவ பையனா பிறக்காம பொண்ணா பிறந்துட்டாலாம். அதனால இந்த பொண்ணை ஸ்கூலுக்கு கூட அனுப்ப மாட்டாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணு விடாமுயற்சியால வீட்டுல உட்காந்து படிச்சு அவங்க அப்பாவோட ஜீனியஸ் ஆயிடுவான். அந்த கடுப்புல அப்பா புக்கெல்லாம் கிழிச்சு போட்டு டிவியை பாருன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு டிவி பார்க்க சுத்தமா பிடிக்காது. அவளோட பவரை வச்சு டிவியவே வெடிக்க வச்சிருவா. உங்களுக்கு டிவி பார்க்க ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கு டிவில சின்சான் கார்ட்டூன் ரொம்ப பிடிக்கும்னா ஐ லவ் சின்சான் கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு புத்திசாலியான பொண்ணோட பேரு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த நேமையும் கமெண்ட் பண்ணுங்க.